இப்பதான் பிரைட் ஆரம்பிக்க. ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சிறப்பு, மிகச்சிறப்பு. 101 வார்த்தை சேற்றை எடுத்து அடித்தது போல் கேட்ட ஐயா சேகர்பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிகச்சரியான கேள்வியை முன்வைத்தீர்கள். தமிழ்நாட்டிலே நடக்கின்ற மாநாட்டிற்கு ஆந்திரத்திலிருந்து ஏன் வர வேண்டும், உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஏன் வர வேண்டும் என்று சிறப்பான கேள்வியை முன்வைத்ததற்காக ஐயா அவர்களுக்கு எத்தனை பாராட்டினாலும் தகும். அதே போன்றுதான் ஐயா, அன்னை மொழி தமிழ் இருக்க அழிந்த மொழி சமஸ்கிருதத்தில் ஏன் ஐயா குடமுழுக்கு, அது முருகனுக்கு இழுக்கு. ஐயா சேகர்பாபு ஐயா அவர்களே, நீங்கள் கையில் எடுத்திருக்கும் துறை அறநிலைத்துறை. அதிலே நீங்கள் அறநெறி சார்ந்து இந்த மண்ணுக்கு உண்டான மொழி எது, இந்த மண்ணுக்கு உண்டான இறைவன் எது என்று ஆராய்ந்து அவனுக்கு எந்த மொழியிலே ஆராதனையோ நன்னீராட்டோ நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று ஆராய்ந்து தெளிந்து அந்த மொழியில்தான் அவனுக்கு நன்னீராட்டு குடமுழுக்கு செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்தால் வரலாறு உங்களை போற்றும். அதை தவிர்த்து அழிந்த மொழி சமஸ்கிருதத்திலே தமிழ் கடவுள் முருகனுக்கு குடமுழுக்கு செய்தால் வரலாறு உங்களை தூற்றும். ஆகவே ஐயா அவர்கள் இதனை புரிந்து கொண்டு வருகின்ற 7ஆம் தேதி தமிழ் கடவுள் முருகனுக்கு நடத்துகின்ற குடமுழுக்கு அன்னை தமிழில் இருக்க வேண்டும். அதனை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். உலகத்திலேயே இறைமொழி என்றால் அது நம் தமிழ் மொழிதான். இறை பேசிய மொழி, இறை உருவாக்கிய மொழி, இறை பறைசாற்றிய மொழி. அந்த இறை மொழியிலே தமிழ் இறைவன் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு அழிந்த மொழி சமஸ்கிருதத்திலே செய்வது தமிழர்களுக்கு இழுக்கு. ஐயா, நீங்கள் வாழுகின்ற காலங்களிலே இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் நிலத்திற்கும் நீங்கள் செய்யப்போகின்ற மிகப்பெரிய காரியம். ஏனென்றால் மிகச் சரியான துறை, அறநிலத்துறையை நீங்கள் கையில் வைத்துள்ளீர்கள். இது உங்களின் பொற்காலமாக பொறிக்கப்படட்டும், வரலாறுகளில் எழுதப்படட்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று வாயளவில் நாம் முழங்கினால் மட்டும் போதாது. அதை உருவத்திலே கொண்டு வந்து இந்த வரலாற்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம் தமிழ் இறையோன் முருகனுக்கு தமிழிலே குடமுழுக்கு என்பதனை நீங்கள் உறுதி செய்தால் வரலாறு உங்களை வாழ்த்தும், மறக்காது. நீதிமன்ற ஆணையை நிராகரித்துவிட்டு பிஜேபியின் அடிவரடியாக நீங்கள் செயல்பட மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தமிழிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும். இல்லை என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினரை போராட தூண்டாதீர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம் சரியா